அப்போ நீங்க ரைட் லேட்டரல்ல படுக்கும்போது லெஃப்ட் சைடுல நம்மளுடைய ப்ரீதிங் இருக்கு அப்படின்னா நிம்மதியான தூக்கம். நல்லா சொல்லுவாங்கல்ல, அடிச்சு போட்ட மாதிரி தூங்கினேன். நான் தூங்குனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. யார் வந்தாங்க, யார் போனாங்க, என்ன நடந்துச்சு, என்னை சுத்தி எதுவுமே தெரியலன்னு சொல்லி அந்த ஒரு நிம்மதியான தூக்கம் தூங்குறாங்க பாக்குறீங்களா, அதுதாங்க. அது ரைட் லேட்ரல்ல படுக்கும்போது அவங்களுக்கான ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா அதே நீங்க இந்த ப்ரோன் பொசிஷன்ல ஒரு ஃபியூ மினிட்ஸ் நீங்க படுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு சப்போர்ட், அந்த நேரம் உங்களுடைய ஸ்லீப்பை இன்டியூஸ் பண்றதுக்காக இருக்கலாம். ஆனா கண்டினியூஸா நீங்க தூங்கும் போது உங்களுடைய வயிறு அப்படியே அமுங்குது. அது மட்டும் இல்ல, செஸ்ட் கம்ப்ரஸ் ஆகிறதுனால அது கண்டிப்பா உங்களுடைய ப்ரீதிங் டிஃபிகல்ட்டியை ஏற்படுத்தும். நாளடைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எருக்களிக்கிற பிரச்சனை வந்து வரும். நீங்க என்ன சாப்பிட்டாலும் எருக்களிச்சுக்கிட்டே இருக்கும், ஜீரணமே ஆகாது. அது எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்த உடனே மூக்கு வழியா வந்துருச்சு மேடம், வாமிட் வர மாதிரி இருக்கு, நெஞ்சிலேயே இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அதுக்கு காரணம் நம்ம அதிகமா ப்ரோன் பொசிஷன்ல படுக்கிறோம் அப்படின்றதுனால.